கதையின் பெயர் விதி. எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா. பெங்களூர் சென்னை சாலையில் 144வது கிலோமீட்டரில் இரவு 12:30க்கு அந்த விபத்து நிகழ்ந்தது. 70 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் கேபினில் திருமால், முருகன், இயேசுநாதர், இன்ன பிற தெய்வங்களின் படத்துக்கு அருகில் அகர்பத்தியும் மல்லிகையும் மணக்க, உள்ளே வீடியோவில் தமிழ் கதாநாயகன் எப்படி எப்படி என்று கேட்டதற்கு பதில் சொல்ல இயலாதவாறு பெரும்பாலும் பிரயாணிகள் உறங்கிக் கொண்டிருக்க, டிரைவர் ஒரு வளைவில் வேகத்தை குறைக்காத பொழுது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தது ஒற்றைக்கண் லாரியாக சட்டென்று பரிணமிக்க, அதை தவிர்க்க இடதுபுறம் அதிகமாக திருப்பிய பொழுது மாட்டு வண்டியை தாமதமாக கவனித்து ஒரே சரையல் திருப்பம் செய்தும் லாரியின் பின்புறத்தில் நீட்டிக் கொண்டிருந்த டார் ஸ்டீல் கம்பிகள் பஸ்ஸின் வலதுபுறத்தை இரம்பு விரல்களால் வருடியது. வேகத்தால் இரக்கமில்லாத பௌதிக விதிகளால் பஸ் நிலை குலைந்து மரத்தை நோக்கி விரைவினும் விரைவாக சென்று மரத்தில் பட்டு சரளையில் மனம் மாறி 2 டயர்களை தூக்கி கொண்டு சாலையில் உலோகம் தீற்றியதில் மத்தாப்பு தெரித்து கவிழ்ந்து உருண்டு பஸ்ஸின் விளக்குகள் அணைந்து போவதற்கு முன்பு வீடியோ எப்படி என்றது. விபத்தில் 15 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. கணேஷ் கோர்ட்டுக்கு போகும் அவசரத்தில் இருந்தான். வசந்த் 9 மணிக்கு கேஸ் காகிதங்களுடன் வரவேண்டியவன் 10:20 ஆகியும் வரவில்லை. இன்றைக்கு இந்த தருதலை பயலை கடிந்து கொண்டே ஆக வேண்டும். அநியாயம். சாக்கு சொல்வதில் உத்தமன். வசந்த் இன்றைக்கு எதையும் கவனிக்கப் போவதில்லை. திட்டு, டோஸ். கதவு பொத்தான் அழுத்தப்பட கணேஷ் முகத்தை கடுமையாக்கி கொண்டு கை கடிகாரத்தை காட்டிக்கொண்டே திறந்து, ஏண்டா எத்தனை மணிக்கு வர சொன்னேன் என்றான். பாடன் மீ என்றால் வந்தா அந்த பெண். சோ சாரி வசந்த், என் ஜூனியர்னு நினைச்சேன். வாங்க உள்ள வாங்க. நீங்க தானே மிஸ்டர் கணேஷ்? ஆமாம். பொறுமை இல்லாத கணேஷ், இந்த பயலை 9 மணிக்கு வர சொன்னேன், மணி எத்தனை ஆகிறது பாருங்க என்று சமாளித்தான். உட்காருங்க என்றான் நாற்காலியை சுத்தம் பண்ணிவிட்டு. அந்த பெண்ணுக்கு வயது 20 எத்தனை என்று வசந்த் சொல்லி விடுவான். கணேஷ் அதில் அவ்வளவாக சமர்த்தன் இல்லை. அவள் முகம் வாடி இருந்ததை உடனே கவனிக்க முடிந்தது. சமீபத்தில் ஒரு தீவிரமான சோகம் அவளை ஆட்கொண்டிருக்க வேண்டும். தலை வாரப்படாமல் புடவை கசங்கி கண்கள் அழுததில் உப்பி இருந்ததை போல இருந்தது. யூ சீம் டு பி இன் ட்ரபிள். சமீபத்தில் ஏதாவது துக்கமா? கேட்டது தப்பாக போயிற்று. அவள் படக்கென்று அழ ஆரம்பித்தது விட்டாள். கைப்பையிலிருந்து சின்னதாக கைக்குட்டையை எடுத்து மூக்கை பழமாக தேய்த்து அழுதாள். கணேஷுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. சாரி என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா? எங்க அண்ணன் இறந்து போயிட்டான். ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வேறு என்ன சொல்வது? யாரோ ஒரு பெண், யாரோ ஒரு அண்ணன். மனம் முழுவதும் இன்றைக்கு டெம்பரரி இன்ஜெக்ஷன் வியாபித்துக் கொண்டிருந்தது. இந்த பயல் வசந்தை காணாத பொழுது கோர்ட்டுக்கு விஷமாக நேரம் ஏறிக்கொண்டிருந்த பொழுது ஆபீஸ் அறையில் நுழைந்தவுடன் திடுதுப்பென்று அழும் பெண்ணிடம் வேறு என்னதான் சொல்ல முடியும்? வசந்த் மார்போடு சட்ட புத்தகங்களை அணைத்துக் கொண்டு ஒதுங்கு என்று உள்ளே வந்தான். அந்த பெண் சுதாரித்துக் கொள்ளட்டும் என்று, வா வசந்த், ஏன் சீக்கிரம் வந்துட்ட என்றான். வந்து பாஸ் என்றான் வசந்த். என்னாச்சு? வரவழில பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்களா? தபார், பொய்யெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லிக்கலாம். கேஸ் பாத்தியா? நான் இன்னும் ஒரு அக்ஷரம் பாக்கல. பாத்தேன் பாஸ், லட்டு மாதிரி இருக்கு ப்ரொவிஷன். ஆர்டர் 39 ரூல் 1 ஸ்டேட்ஸ் கோ வாங்கிடலாம். இஃப் எனி ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட் இன் எ சூட் is in danger of being wasted. ஹாய், இது யாரு? வசந்த் அப்போதுதான் அந்த பெண்ணை கவனித்தான். இது வந்து, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரசன்னா என்றாள். ஏன் அழறீங்க? he lost her brother என்றான் கணேஷ். அடடாய், இதுக்கெல்லாம் அழுவாங்களா? போறவன் போயிட்டான். வாங்க கண்ணை தொடச்சுக்கங்க. கம் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? அவள் இப்போது சமாளித்து சாரி என்றாள். கணேஷ் கேஸ் காகிதங்களை வாங்கி கொண்டு 11க்கு கோர்ட் போகணும், அதுக்குள்ள படிச்சிடுறேன், இவங்களை என்னன்னு நீ விசாரி என்றான். வசந்த் அவளிருந்து உட்கார்ந்து, கிரிக்கெட் பால் மாதிரி கண்ணமெல்லாம் சிவந்து, என்ன ஆச்சு? அண்ணா போனா போறான், இப்ப பாஸ் இல்லையா? அவரை அண்ணன்னு நினைச்சுக்கங்க. என் பேர் வசந்த், உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா என்று இழுத்தான். கணேஷ் ஃபைலில் இருந்து நிமிர்ந்து, வசந்த், நாட் சோ சூன் என்றான். என்ன விஷயம் சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னால பெங்களூர் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் தினம் தான் நடக்குது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் அந்த விபத்துல செத்து போயிட்டான். இன்சூரன்ஸ்காரங்க பணம் தரமாட்டேங்கிறாங்களா? இல்ல மிஸ்டர் வசந்த், நான் வந்தது மற்றொரு விஷயத்துக்காக. சொல்லுங்க. மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு விதியில நம்பிக்கை உண்டா? விதி? ஆமாம்.
அத ஃபேட், டெஸ்டினி, ஊழ்னு சொல்லுவாங்களே. ஆமாம். வசந்த் ஏதோ திருக்குறள் சொல்ல கணேஷ் ஐயோ என்று தலையில் அழைத்து கொண்டான். வசந்த் 2 நாளா திருக்குறளை வச்சுட்டு உசுர வாங்குற. பின்ன என்ன பாஸ், திடுதுப்புன்னு விதியில நம்பிக்கை இருக்கான்னு லேன் மாறினா? நீங்களே சொல்லுங்க, எதுக்காக இப்ப திடுதுப்புன்னு ஊழ்? எங்க அண்ணன் செத்தது விதியாலதான்னு அப்பா சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பஸ்ல விபத்துல செத்து போனா வழக்கமா விதின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் மரபு. அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னே எனக்கு புரியலைங்க. எனக்கும் புரியல. 10 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. முக்கியமா நாங்க, அதாவது கணேஷ் வசந்த்னு 2 வக்கீலுங்க எங்க வராங்க, அதையும் சொல்லிட்டீங்கன்னா உபகாரமா இருக்கும். இதுவரைக்கும் கேஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு கண்ணுக்கு தென்படல. பொதுவா விதின்னு தான். எங்க அப்பா பேரு பாலச்சந்திரன், மெட்ராஸ் பாக்கஸ் ப்ரொப்ரைட்டர். அந்த விபத்து நடந்த அன்னைக்கு ராத்திரி எங்க அண்ணன் துணிகளுக்கெல்லாம் சோப்பு போட்டான், சாப்பிட்டான். நானும் அவனும் உக்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஒடிசி நடனம். இவ்வளவு விவரம் வேண்டாங்க, மைல்டா வச்சுக்கிட்டா போதும். இல்ல வசந்த், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெங்களூருக்கு அரை மணியில கிளம்பி செல்ல போகிறவன் செய்யற காரியங்களா இது? டிவி பாத்துக்கிட்டே அந்த டான்ஸை கேலி பண்ணிட்டே இருக்கோமா? போன் வருது, அதை எடுத்து கேட்டான். சரி வரேன்னு 2 வார்த்தை தான் சொன்னான். எங்கிட்ட வந்தான். பிரசன்னா, பெங்களூர் வரைக்கும் அர்ஜென்டா காரியம் இருக்கு, ஒரு அணை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட். ஐ காட்ஸ் த பாயிண்ட். இது விதி கேஸ் தான். அந்த பெண் வசந்த் முடிப்பதற்கு காத்திருந்து விட்டு நிதானமாக, மிஸ்டர் வசந்த், அவன் அப்படி ஒண்ணுமே சொல்லலை. வெளியே போயிட்டு 15 நிமிஷத்துல வரேன், பால் சுட பண்ணி வச்சிரு அப்படின்னான். செருப்பை மாட்டிக்கிட்டான், கிளம்பினான். அவ்வளவுதான். வசந்த் சற்று யோசித்தான். ஓ அப்படியா, பெங்களூர்ல யாரு இருக்காங்க? இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெங்களூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உறவுக்காரங்களோ யாருமே இல்ல. சொல்லுங்க என்றான் வசந்த் டெலிபோன் டைரக்டரியை புரட்டி கொண்டே. பொட்டி துணி ஏதாவது எடுத்துக்கிட்டானோ? இல்லை, போன் வந்தது. செருப்பை மாட்டிக்கிட்டான். இதோ வரேன்னு சொல்லிட்டீங்க, பால் சுட பண்ணி எட்ஸெட்ரா. ராத்திரி முழுக்க எங்க போனான்னு மண்டை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா தூங்கவே இல்ல. காலையில டெலிபோன் வருது. அந்த பஸ் கம்பெனி என்னவோ டிராவல்ஸ், அவங்க கிட்ட இருந்து தாமோதரன் ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்தாரான்னு தகைச்சு போயிட்டோம். புரியுது. அலறி அடிச்சுக்கிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு போறோம். வசந்த், வாழ்நாள் மறக்க முடியாத காட்சி. சின்ன லோக்கல் பண்டோ என்னவோ ஹாஸ்பிட்டல். அதுல வராண்டால 15 பாடி. அதுல அண்ணா, அதே சட்டை அதே பேண்ட், மண்டையில புறப்பட்டு ஒரே ஒரு ரத்த கோடு முகத்துல. ஓ நோ, எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா ஒரு சந்தேகம். உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? கிளவர், நாங்க 2 பேருமே வக்கீல். பஸ் கம்பெனி மேல கேஸ் போடணும்னா போடலாம். உங்க அண்ணா சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரா? அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல சொத்தெல்லாம் இருக்குது, கேஸ் எதுவும் போட வேண்டாம். பின்ன என்றான் மலைப்புடன். அவன் எதுக்காக பெங்களூர் போனான்? அவனை கூப்பிட்டது யாரு? அந்த போன் கால் என்ன? அது கண்டுபிடிக்கணுமா? ஏன் பெங்களூர்ல என்ன, அங்க யாரையும் தெரியாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாத நகரத்திற்கு திடீர்னு பஸ் பிடித்து போக காரணம் என்ன? விதி அவனை கூப்பிட்டதா? எந்த விதி, என்ன விதி? இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுக்கு என்ன செலவானாலும் சரி. இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஏதும் லாபம் இல்ல, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவன் போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து சாகிறேன். வீட்ல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்கு ஏதோ விபத்து நிகழப்போகிறது. அதனால்தான் விதி இப்படி லேட் பண்ணது. சாலையில இடது பக்கமா நடந்தால் என் விதி அந்த பஸ் டயர் பஞ்சர் ஆகி என் மேல வந்து மோத போகிறது. வலது பக்கம் போகலாம். வலது பக்கத்தில் எலக்ட்ரிக் ஒயர் விழுந்தா? இயல்பா நடிக்கிற எதுலயுமே எனக்கு நம்பிக்கை போய் எல்லாத்துலயும் பயம் வந்துருது. சுவிட்சை போடுறப்போ, மாடிப்படி இறங்குறப்போ விதி. மரணம் நம்ம சுத்தி எங்க பார்த்தாலும் இருக்கு. சந்தர்ப்பங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு. இப்ப கூட உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்தது. இந்த ஆள், ஓ மை காட், நான் ரொம்ப சாதுங்க, ஒரு பூச்சியை கூட உபத்திரம் பண்ண மாட்டேன் என்றான் வசந்த். இல்லைங்க, என்னுடைய மென்டல் அக்னி அவஸ்தையை உங்களுக்கு சொல்ல வரேன். அவஸ்தைப்படுறீங்க தெரியுது. அதாவது நாங்க உங்க அண்ணன் எதுக்காக பெங்களூர் போக தீர்மானிச்சாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய விதி அவனை செலுத்தியதா? இப்போ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்னை பொறுத்தவரையிலே விதியை அப்பப்ப சந்திச்சு ஹலோன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பழக்கம் இல்ல. அது பாட்டுக்கு அந்த பக்கம், நான் இந்த பக்கம் சைடு வாங்கிடுவேன். உங்க கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. எதுக்கும் கணேஷ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேனே. 743337 தானே? அவள் சற்று ஆச்சரியப்பட்டு எப்படிங்க தெரியும் என்றாள். உங்க விதி உங்க நம்பர் 74337 இறைவனே படைச்சிருக்கானே.
விளையாடுறீங்க, பயமா இருக்கு. பயப்படாதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ டைரக்டரியில உங்க அப்பா பேரை பார்த்தேன். எதுக்கும் உங்க அண்ணன் பேரு மற்ற விவரங்கள் எல்லாம் குறிச்சு கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள தகவல் சொல்றேன். ஆனா என்றான் வசந்த். ஆனா என்ன தகவல் கிடைச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்லங்க. சில சமயம் உண்மைகளை தேடுறது அவ்வளவு நல்லது இல்ல. உண்மை உறங்கினா பல பேருக்கு சொஸ்தம். அதுக்கு பதிலா ஒரு ஜெர்மன் படம் பார்க்கலாம். ஃபாஸ்ட் டைனர்னு பிலிம் சொசைட்டில பாஸ் இருக்குது. தேங்க்ஸ், ஐ எம் நாட் இன் அ மூட். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி. எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, ஒழிச்சு கட்டிடுறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். ஒரு காகிதத்தில் விவரங்களை குறிக்கும் பொழுது வசந்த் அந்த பெண்ணை கவனித்தான். தலைமயிரை சரி பண்ணி கொண்டு மடிமேல் நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அழகான கையெழுத்தில் எழுதி கொண்டிருந்தவளை, கையெழுத்தை பார்த்தா அதிகம் செலவாளின்னு தெரியுது என்றான் வசந்த். அப்படியா என்று நிமிர்ந்து அவனிடம் காகிதத்தை கொடுத்து, எப்ப போன் பண்ணட்டும் என்றாள். நானே போன் பண்றேன் என்றான் வசந்த். சாரி, கீழே விழுந்துருச்சு என்றான். அவள் பேனாவை எடுத்து கொடுத்து விட்டு குட் பை என்று சொன்னாள். எதுக்கு பாஸ் சிரிக்கிறீங்க? நீயும் ட்ரை பண்ணி பார்த்தடா, கையெழுத்து நல்லா இருக்கேன்னு பேனாவை கீழே வேற போட்ட. வேரலை, ரொம்ப துக்கம் போல இருக்கு. துக்கம் வெக்கம் அறியாதும்பாங்க. இந்த பொண்ணு மேல் புடவை இழுத்து கட்டிக்கிட்டுனா பேனாவை பொறுக்குது. ஏன்டா இப்படி அலையிற? இந்த பொண்ணு துக்கம் எல்லாம் மறைஞ்ச பிற்பாடு கொஞ்சம் அழகாவே இருக்கும்னு தோணுச்சு. கேஸை கேட்டிக்கோ பாஸ். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். என்னவாம்? விதி உண்டா இல்லையா அதான் கொஸ்டின். இந்த பெண்ணோட அண்ணன் டிவி பாத்துக்கிட்டு இருந்தானாம். பொடி நடையா ஒரு தம் அடிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போனானாம். அப்புறம் ஆளை காணோம். மறுநாள் பார்த்தா பேப்பர்ல பேரு, பெங்களூர் பஸ்ல ஆக்சிடென்ட்ல ஐயா லிஸ்ட்ல இருக்காரு. ஏங்குது அந்த பொண்ணு. பெங்களூர்ல யாராம்? யாரும் கிடையாதாம். துணிமணி பொட்டி படிக்க கிடையாது. ஒரு போன் கால், புறப்படு. அப்புறம் காலை பஸ் கம்பெனில இருந்து ஒரு போன் கால். எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். ஏன் போனான்? விதியா பாஸ்? உங்களுக்கு விதியின் பேர்ல நம்பிக்கை உண்டா என்றான் வசந்த். உண்டு. இஸ் இட்? நான் சொல்றது விஞ்ஞானத்தின் விதி. மொத்தம் 4 விதிகள் தான் பிரபஞ்சத்தில் உண்டு. கிராவிடேஷன், ரேடியேஷன், வீக் அண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்சஸ். சரிதான். கேள்வி பதிலாம் நிறைய படிக்கிறீங்க போல. இல்லை, கார் ஜுக்காவ். அது என்ன ஜுக்காவோ பாஸ்? இப்ப இந்த கேஸை எடுக்கலாம் அப்படிங்கிறீங்களா? ஒரு 3 மணி நேரம் முக்கினா விஷயம் வெளியில வந்துடும். இப்ப இல்ல, இப்ப இன்ஜெக்ஷன் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு. நம்ம பார்ட்டிக்கு சக்சஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. போட்டுட வேண்டியதுதான். 3 நாளைக்கு பேசக்கூடாது. மிஸ்டர் கணேஷ், எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன்? யுவரான, கேஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு என் கட்சிக்காரர் பயப்படுறதால. பட் தட்ஸ் an offense. அதுக்கு ஆதாரம் இருக்கா? பிரசைசி யுவரான, நாங்க கேட்கறது ஸ்டேட்ஸ் கோ. இதுக்கு உங்களுக்கு ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறதை முழுதும் உணர்ந்துதான் கேட்கிறேன். அபிடவிட் வச்சு நிரூபிக்கிறோம். டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முயற்சி செய்துட்டு இருக்காருங்கிறதே. யூ வாண்ட் அ டெம்பரரி இன்ஜெக்ஷன்? எஸ் யுவரானர். 4 கண்டிஷனும் ஒத்து வருது. பட் தட்ஸ் அ பாயிண்ட் அகாம்ப்ளி. எப்படி சொல்றீங்க யுவரானர்? கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க போறதுன்னு எப்படி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம்? ரீசனபிள் ப்ராபபிலிட்டி யுவரானர் என்றான் கணேஷ். பிரதிவாதி வக்கீல் அவனை பார்த்து முறைப்பதை கவனிக்காமல். கோர்ட் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கிராண்டட் என்றதும் கணேஷ் சற்று உற்சாகத்துடன் வெளியே வந்தான். கணேசா, குட்டைய குழப்பிட்ட, உங்க காட்டுல மழை என்றார் ஈச்சு. பாஸ், கை கொடுங்க. கிடைக்காதுன்னு நினைச்சேன். இதுல பாத்தீங்களா, மறைமுகமா கேஸ் நமக்கு ஜெயிக்க போறதுன்னு கோர்ட் ஒப்புத்துக்கிட்டாப்ல இருக்கு. அதைத்தான் நான் அதிகமா விரட்டக்கூடாது. ஈஸ்வரமாவா தான் கொஞ்சம் சுஸ்தாயிட்டார். அப்ப ஜெயிச்சாச்சு சொல்ல முடியாது. அப்பீல் இருக்கலாம். இப்போதைக்கு வெற்றி. வாங்க, காஃபி சாப்பிடலாம். மத்தியானம் காதர்பாய் கேஸ். வேணுகோபால் அப்பேர் ஆறாரு நமக்கு எதிரா. சில வேளையில ரொம்ப பெரிய வக்கீல் எதிரியா இருக்கிறது நமக்கு சாதகம். இருவரும் கோர்ட் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்த பொழுது வானத்தில் யாரோ முரசடிக்க பழகி கொள்வதை போல இடி இடித்தது. தா பாரா, ஏப்ரல்ல மழையா? கணேஷ் காஃபியை உறிஞ்சு கொண்டே சிந்தித்தான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? பிளைண்டிஃப் டிபெண்டன்ட்னு ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒரு துண்டு நிலத்தை விற்கிறதை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே கோர்ட்ல குப்பை கட்ட போறோம்னு மலப்பா இருக்கு வசந்த். அவன் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கான். ஏதோ நம்ம விதி அப்படி. மறுபடி விதி. ரஷ்யக்காரனானா எதையும் பத்தி கவலைப்படாம ராகேஷ் சர்மா அழைச்சிக்கிட்டு 6:38க்கு பிளாஸ்ட். நான் 6:38க்கு ராக்கெட் கிளம்புது. 10 செகண்ட்ல கைத்தட்டி கை குலுக்கியாச்சு. ஸ்பேஸ்ல போயாச்சு. அவங்களுக்கெல்லாம் விதி உண்டா? அவர்கள் காஃபி சாப்பிட்டு விட்டு கிளம்புகையில் மழை துளிகள் ஒத்துழைத்து காரில் நுழைவதற்குள் உல்லாசமாக நனைந்து விட்டார்கள். காலையில பார்த்தோமே அந்த கேஸ் என்றான் வசந்த். பஸ் விபத்து. ஏன், என்னை அத பத்தி கொஞ்சம் விசாரிக்கட்டுமா? என்ன திடீர்னு இன்ட்ரெஸ்ட்?
நான் அந்த பெண்ணை சரியா பாக்கலை. ஆமா, என்னது திடீர்னு திருக்குறள்ல புகுந்துட்ட? அது நம்ம சீதாராம் இல்ல பாஸ், அவனுக்கு ஒரு கசின் இருக்கா, குரல்ல விளையாடுது. அதுக்காக அங்கங்க 1-2 குரல். நீ உருப்படவே மாட்டடா. அந்த பெண் கொடுத்த குறிப்புகளை பார்த்தான். ஜமுனா டூரிஸ்ட், என்னவெல்லாம் பேரு? என்ன? அந்த அண்ணன் போன பஸ் கம்பெனிக்கு பேரு பாஸ். எல்லாம் மூர் மார்க்கெட் ஆன அப்புறம் இருக்கும். மத்தியானத்துக்குள்ள விசாரிக்கலாமே. இந்த பாரு, இந்த விசாரிப்பு அவ்வளவு முக்கியமானது இல்ல. ஆமா, முக்கியமில்லதான். சின்னதா ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு கூட பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் டைம் இருக்கேன்னு முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஒழி, எங்கே போகணும்? சொன்னேனே பாஸ், மூர் மார்க்கெட். கணேஷ் சென்ட்ரல் மூரை தாண்டி போலீஸ்காரனை தாண்டி சந்து சந்தாக இளைப்பாறை கொண்டிருந்த அந்த வீடியோ கோச் பிரதேசத்தில் நிறுத்தினான். போய் கேளு. வசந்த் இறங்கி ஜனதா டூரிஸ்டில் ஜமுனாவை விசாரித்தான். அங்கிருந்து 10 அடி தானாம். 10க்கு 8 அறையில் டயல் பூட்டப்பட்ட டெலிபோன். கேலண்டரில் ரேகா, அதன் அருகில் மேசை. மேசேரிகள் கொட்டை கொட்டை எழுத்தில் போர்டு. நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, சேலம், பெங்களூர் எல்லாம் தினசரி உல்லாச பயணமாம். சாமி படம் வீடியோ சகிதமாய் பஸ் படம். 2 டயர்கள். தட்டு வேஷ்டியில் புக்கிங் கிளார்க். திரைச்சுவை, வண்ணத்திரை, சினிமிக்ஸ், ஜெமினி சினிமா, பொம்மை. என்னங்க, திண்ணவேலியா மதுரையா? இல்லைங்க, மெட்ராஸ் தாங்க. லோக்கல் ட்ரிப்பா? அது இங்கிருந்து இன்னும் 6 கடை தள்ளி போனீங்கன்னா ஜமால்னு. இருங்க, உங்க பேர் என்ன? ஸ்ரீனிவாச வரதன். சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னாடி உங்க பஸ் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே பெங்களூர் பாதையில. உடனே ஸ்ரீனிவாச வரதன் உஷாராகி, நீங்க போலீஸா என்றான். இல்ல, பயப்படாதீங்க. அந்த பஸ்ல பிரயாணம் பண்ண ஒரு ஆசாமியை பத்தி கேட்க வந்தேன். அதெல்லாம் அப்பவே லிஸ்ட் போட்டு மாலை முரசுல கூட வந்திருந்தது அட்ரஸோட. டெலிபோன் அடிக்க அதை அவன் எடுத்து கேட்டு விட்டு, 3-4 புக் ஆயிருச்சே, டயர் மேல இல்லாம தானே, 9-10 கொடுக்கறேனே. பேர் சொல்லுங்க. வசந்த் சுற்றிலும் பார்த்தான். அவன் எழுதுவதை பார்த்தான். அவன் டெலிபோனை வைத்து விட்டு, இப்ப புக்கிங் டைம், அப்புறம் வாங்க, ஏதாவது வேணும்னா முதலாளி கிட்ட கேட்டுக்கங்க, அவர் தான் ஆக்சிடென்ட் விவரம் முழுக்க பார்த்துக்கிட்டார் என்றான் அவன். இந்தாங்க காம்ப்ளிமெண்ட், எங்க கம்பெனி இது. வசந்த் கொடுத்த பால் பாயிண்டை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கினான். பச்சை, சேப்பு, கருப்பு 3ம் எழுதும். ரீஃபில் கூட இருக்குது. உங்களுக்கு ட்ரிப் ஷீட் எழுத சௌகரியமா இருக்கும். என்ன கம்பெனி சொன்னீங்க? வசந்த் சினிமா பத்திரிகைகளை ஒரு முறை பார்த்துவிட்டு, சுஜாதா தான், நம்ம பாலாஜி சார் கிட்ட தான், பிலிம் கம்பெனி. உட்காருங்க. டே, அந்த ஸ்டூலை எடுத்து போடு. என்ன சாப்பிடுறீங்க? பாதாம் மில்க். நான் போய் பண்றதா இருந்தா. டே, போய் 2 பாதாம் மால் கொண்டு வா. அப்படியே ஒரு பாக்கெட் பில்ஸ் என்று வசந்த் 10 ரூபாய் நோட்டை உருவி கொடுக்க, சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பல. அன்னைக்கு விபத்து நடந்த பஸ் புறப்பட்ட பொழுது நீங்க தானே டியூட்டில இருந்தீங்க? நான் தான். என்னை விட்டா வேற யாரு? ராப்பகலா நான் தான். அதுல போன ஒரு ஆளு பேரு தாமோதரன், எனக்கு தெரிஞ்சவர். அவர் எதுக்காக பெங்களூருக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்துட்டு இருக்கேன். உங்களால ஏதாவது தகவல் சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லது. என்ன வேணும் சொல்லுங்க. கடைசி சமயத்துல யாராவது அர்ஜென்டா டிக்கெட் வாங்கி ஏறினாங்களா? தினப்படி எல்லா ரூட்லயும் உண்டுங்க. இது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். வேளாங்கண்ணி, கிருத்திகைன்னு வரப்போ ஸ்டாண்டிங் கூட உண்டு. பெங்களூர் ரூட் எப்படி? பெங்களூர் போட்டி ஆயிடுச்சுங்க. மொத்தம் ராத்திரி ஆல் இண்டியா பெர்மிட்டே 24 பஸ் ஓடுது. பாலாஜி, சீனு, ஜெனரல் டிராவல்ஸ், கேடி, அன்டின்னு போட்டு ஜாஸ்தியா போச்சு. நீங்க எவ்வளவு பஸ் விடுறீங்க? எங்களது 1 தான் போகுது. சித்தூர் வழியா போறதில்ல. 3 ஸ்டேட் ஆயிடுது பாருங்க. நாங்க சவுத்ல தான் நிறைய. அந்த ஆள் கடைசியில டிக்கெட் அவசரப்படுத்தி வாங்கினதா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சொல்ல முடியாதுங்க, அதான் சொன்னேனே. ஆனா கடைசியில டிக்கெட் வாங்கி ஏறினாருன்னா லிஸ்ட்ல பேர் கடைசியில இருக்கும். இப்ப லிஸ்ட் இருக்கா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லிஸ்ட் முதலாளி கிட்ட இருக்குது. இவர்தான் பாவம் ராவோடு ராவா கார் எடுத்துட்டு போய் அது என்ன ஆச்சு, பஸ் லாரி பின்பக்கத்துல இடிச்சிருக்கான். அதை அவாய்ட் பண்றதுக்கு திருப்பி இருக்கான் பாருங்க, பேலன்ஸ் விட்டுட்டான். கதிர்வேல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். இதுல சோகம் பாருங்க, பஸ் பாதையை விட்டு 10-20-30 அடி விலகி வயல்ல விழுந்திருக்கு. எல்லாரும் கிடக்குறாங்க. 6 லாரி போயிருக்கு. ஒருத்தன் கவனிக்கல. நடுராத்திரியா, நிறுத்திருக்க ஆள் இல்ல. எல்லாருக்கும் அடி. அப்புறமா சுமாரா காயம்பட்ட ஒருத்தர் பக்கத்து கிராமத்துக்கு போய் அவுட் போஸ்ட்ல சொல்லி அவங்க எங்களுக்கு போன் பண்ணி பண்றப்போ 1 மணி இருக்கும். முதலாளி போய் சேர்றதுக்கு 4-4:30 ஆயிடுச்சு. அப்புறம்தான். கதிர்வேல் என்ன ஆனார்? க்ளோஸ் அங்கேயே. வசந்த் யோசித்தான். அப்போ கடைசி நிமிஷத்துல யாரும் சீட் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறீங்க? ஆமாம், என்னவோ காரணம் சொல்லுவாங்க. கல்யாணம் வாங்க, இன்டர்வியூம் வாங்க, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். தாமோதரங்கிற பேர்ல ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது. முதலாளியை கேட்டா தெரியும். நீங்க போயிருந்தீங்களா அந்த விபத்து நடந்த இடத்துக்கு?
இல்லைங்க, நான் எங்க ஆபீஸ் விட்டுட்டு காலையில பஸ்ஸுங்க ஜகஜகன்னு வரும், ரிசீவ் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் மத்ததுங்க நடக்கணும் பாருங்க. முதலாளிக்குத்தான் பாவம் நஷ்டம். 3.5 ரூபாய்க்கு மேல 30 பார்லிக்ஸ் மேல செலவழிச்சிருந்தார். வண்டி அப்படி பஞ்ச கல்யாணி மாதிரி இருந்தது. இன்சூர் பண்ணலையா? அண்டர் இன்சூர், யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. தேங்க்ஸ் வரதன், உங்க முதலாளி அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா என்றான் வசந்த். இந்தாங்க கார்டு, எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும். நீங்க படம் ஷூட்டிங் பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எப்ப வரீங்க? இதுக்குன்னு லீவ் எடுத்துட்டு வரேன். எப்ப வரணும் சொல்லுங்க. பாலாஜி சார் வீடு தெரியும்ல? தெரியும், எக்மோர்ல இருக்கு. பிரபலமானவர்களின் விலாசங்கள்ல பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை பத்திரங்க. வசந்த்னு சொல்லுங்க போதும். கேஜி ஆஸ்பத்திரியில ஷூட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரதன் சோழியாக வசந்தை பார்த்து பரவசமாக சிரித்தான். காரில் கணேஷ், ஏண்டா இத்தனை நேரம் என்றான் வசந்திடம். ஆசாமி முதல்ல கொஞ்சம் மறண்டு பண்ணான். பாலாஜி வாழ்க, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சான் அன்னைக்கு? வசந்த் திடுக்கிட்டான். பாஸ், யூ ஆர் எ கிட் ஜாய். நான் கேட்காத ஒரே கேள்வி அது. போய் கேட்டுட்டு வா. வசந்த் மறுபடியும் வரதனை நோக்கி சென்று, வரதன், இன்னொரு விஷயம் சொல்லுங்க. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பித்து? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு கம்பெனி டே ட்ரிப் உண்டு. 9:30. தேங்க்ஸ், ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. வசந்த் திரும்பி வந்து 9:30 பாஸ் என்றான். சரி, இது தெரிஞ்சுட்டு என்ன பிரீதி உங்களுக்கு? சும்மாதான் என்று சிரித்தான் கணேஷ். மத்தியானம் கேஸ் தள்ளுபடி ஆகிவிட்டதில் கணேஷ் பிரிட்டிஷ் லைப்ரரி போகலாம் என்றான். வசந்த் ஜேம்ஸ் பாண்ட் படம் போகலாம் என்றான். 2 பேரும் ஒத்துப்போகாததால் அந்த விசாரிப்பை தொடர்ந்து அந்த பஸ் முதலாளியை பார்த்துவிட்டு வந்தால் அன்றைக்கே அந்த பெண் கேட்ட விவரங்களை முழுவதும் அறிந்து கொண்டு விடலாம் என்று தீர்மானித்தனர். தமிழ் பெயராக தோன்றவில்லை. கேஜி சிங் என்றிருந்தது. என்ன சிங் பாஸ்? இது தாடியா அதாடியா? நேர பார்த்தாதான் தெரியும். சிங்குன்னு கர்நாடகால கூட இருக்காங்க. ஹொடோஸ் ரோட்டில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அந்த வீடு. கேட்டுக்கு அருகிலேயே அலங்காரமாக கேஜி சிங் ஜமுனா என்று போர்டில் எழுதியிருந்தது. ஜமுனா சிங், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பெயரை என்றான் வசந்த். ஆரம்பிக்காதே. வீட்டுக்குள் நுழைவதற்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. அனுமதி கிடைத்தது. உள்ளே போன பொழுது கேஜி சிங்குக்கு கார்கள் சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கோ என்னும் அளவுக்கு 3-4 கார்கள் அங்கே நின்று கொண்டிருந்தன. இருந்தும் நிறையவே இடம் இருந்தது. சுத்தமாக வெட்டப்பட்ட புல்வெளியில் இடையில் செயற்கை பாதையில் நடந்து ஒரு பமரேனியனின் சின்ன குரல். அந்த குரலை கடந்து உள்ளே சென்ற பொழுது ஹாலில் உட்கார சொன்னான் சேவகன். ஒரு சிறுவன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலை திருகி கொண்டிருக்க எதிரே வீடியோ அவன் விரலுக்கேற்ப வடிவம் மாறிக்கொண்டிருந்தது. கலர் டிவி, கார்பெட், அலமாரியின் விலை உயர்ந்த குப்பைகள், புக் ஆஃப் நாலேஜ் 9 பாகம், ஒரு பரதநாட்டிய பெண்ணின் போட்டோக்கள். இப்ப தெரிஞ்சு போச்சு பாஸ், ஜமுனா சிங் பரதநாட்டியம். ஆளுநர் அவளுக்கு கேடயம் வழங்க மூக்கில் வைரம் ஜொலிக்க சிரித்துக் கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் சிங் வந்து சேர்ந்து கொண்டு உட்கார்ந்து பச்சு அஞ்சர் ஜாவோ என்றார். அந்த பையன் எழுந்து சென்றான். அவருக்கு 50க்கு அருகில் இருக்கும். தலை நிறைய முடி, 90% வெளுத்திருந்தது. சஃபாரி சூட் வாசனையாய் இருந்தது. கண்களுக்கு அருகில் லேசாக சுருக்கம். கணேஷை கைகுலுக்கி வேலைக்காரனை சமிக்ஞையுடன் பார்க்க அவன் உள்ளே சென்றான். கார்டை மறுபடியும் பார்த்து கொண்டே, லாயர்ஸா? என்ன விஷயம்? அன்னைக்கு ஆக்சிடென்டை பத்தியா? ஆமாங்க, என் பேர் வசந்த், அவர் கணேஷ். கேஸ் ஏதாவது போட போறீங்களா? சொல்லுங்க. ஏற்கனவே மிகுதியான நஷ்டம். ஏறத்தாழ 4.5 லட்சம் போயிடுச்சு. தமிழ் நல்லாவே பேசுறீங்களே. தமிழ் தாங்க, இங்கதான் பிறந்து வளர்ந்தது. முன்னோர்கள் ராஜஸ்தான். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஹிந்தி பேசுவோம். ஜமுனா சிங்குங்கிறது என் மனைவி. டான்ஸ் பார்த்திருக்கேன். அவளுக்கு அது ஹாபி. இல்லைங்க, நல்ல பேர். நேஷனல் ப்ரோக்ராம் கூட கொடுத்ததா? அது வரைக்கும் போகல. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. நாங்க கேஸ் எதுவும் போட வரலைங்க என்றான் கணேஷ். அப்பாடா, ஒரு நிம்மதி. என்ன அலைச்சல் தெரியுமா? அந்த விபத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ரொம்ப சதாச்சிட்டாங்க. 7-8 லெவர் ஃப்ரைப் பண்ண வேண்டியிருந்தது. நாங்க விசாரிக்க வந்து தாமோதர்ங்கிறத ஒருத்தரை பற்றி. தாமோதர்? வெயிட் அ மினிட், பேர் கேட்ட மாதிரி இருக்குது. இந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டாருல்ல? ஆமாங்க, அவர்தான். அவரை பத்தி என்ன இப்போ இன்சூரன்ஸ்ல ஏதாவது தகராறா? இல்லைங்க, அந்த ஆளோட சிஸ்டர் எங்க கிட்ட வந்தாங்க. அவரு திடீர்னு பெங்களூர் புறப்பட்டு போயிட்டாராம். எதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம. யார் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சொன்னாங்க எங்க கிட்ட. கண்டுபிடிச்சு டெலிபோன் அடித்தது. சிங் அதை எடுத்து கேட்டு ஹலோ என்றார். கொடுத்துட்டீங்களா? பாடி பில்டிங்க்கு சொல்லிட்டீங்களா? அங்கேயே பண்ணிரலாம். கொட்டேஷன் இருக்குது, மேல ஏத்த சொல்லாதீங்க. சரி சரி.
கேஜி சிங் போனில் பேசுகையில் கணேஷ் அறையை நிதானமாக பார்த்தான். ஜமுனா சிங், இந்த கோப்பைகள் எல்லாம் அவளுடையதா? டென்னிஸ் மட்டை? போனை வைத்துவிட்டு பென்ஸ் சாசி ஒன்று புக் பண்ணியிருந்தது, கிடைச்சிருந்தது. பாடி பில்டிங் கொடுத்து மறுபடியும் பஸ்ஸை ரூட்ல விடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 நஷ்டம். ரொம்ப ரிஸ்க் பிசினஸ்ங்க. அதுவும் இந்த ஆர்டிஓங்க பண்ற அட்டகாசம். வாஸ்தவம் தான் என்றான் வசந்த். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? தாமோதர், அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டிய இந்த சோகமான கடமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. பாவங்க, தங்கச்சியும் அப்பாவும் வந்தாங்கன்னு ஞாபகம். ரொம்ப கதறினாங்க. நீங்க தான் ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்களா? யார் சொன்னா உங்களுக்கு? உங்க ஆபீஸ்ல சீனிவாசன் வரதான்னு? ஓ, அங்க போயிருந்தீங்களா? வேலைக்காரன் 3 கிளாஸ்களில் பைனாப்பிள் ரசம் ஐஸ் கட்டிகள் மிதக்க கொண்டு வந்து வைத்தான். அவரு பெங்களூருக்கு எதுக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்துட்டு இருக்கோம். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுங்க. விபத்துல இருந்து போனது தெரியும். லிஸ்ட் பேர் இருந்தது. அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? இருந்தது, போலீஸ்காரன் கிட்ட இருக்கு. இப்போ காப்பி இருக்குமா என்றான் வசந்த். இல்லீங்க. ஏன்? அந்த ஆளு பேர் கடைசியில இருந்ததா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அவர் அவசரமா கிளம்பினாரா, முன்னாடியே புக் பண்ணிட்டு கிளம்பினாரான்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். அவ்வளவு விவரம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. லிஸ்ட பார்த்தாதான் தெரியும். எந்த போலீஸ் விசாரிக்குது? வேலூர் எஸ்பி ஒருவர் வந்தாரு. சரிதான், வேலூர் போக முடியாது. அந்த ஆள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்கு தகவல் சொல்ல ஞாபகம் இல்லைங்க. போலீஸ் அதுல ரொம்ப ஒத்துழைச்சாங்க. உங்களுக்கு ஃபுல் விவரம் வேணும்னா வேலூர் போனீங்கன்னா முத்துவேலன்னு ஒரு எஸ்பி, அவர் தான் கேஸ் பதிவு டிராபிக் பிரிவுன்னு நினைக்கிறேன். இல்லை ரெகுலர் எஸ்பியோ. பெட்டி பையை தேடினதுல அட்ரஸ் பெரும்பாலும் செத்தவங்களோடது எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. அவனோட பெட்டி? இருந்தாலும் பெட்டி படிக்க ஏதும் எடுத்துட்டு போகலைங்க. கட்டின வேஷ்டியோட கிளம்பியிருக்காரு. அப்படியா? என்ன அவசரமோ? இல்லை, விதிதாங்க. எனக்கு விதியில நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த வண்டியில போகிறதா இருந்தேன். நம்புவீங்களா? அப்படியா? ஏன் போகல? போறதுக்கு தான் கிளம்பினேன். வேலூர்ல ஒரு வேலை இருந்தது. கார் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நம்ம பஸ் பிரயாணம் எப்படி இருக்குன்னு போயிட்டு வரலாம்னு தான் இருந்தேன். என்னவோ பாருங்க, தடைப்பட்டு போச்சு. காலையில ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறதே மறந்து போயிட்டேனா பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்தது. திரும்பி வந்துட்டேன். இதை என்ன சொல்றீங்க? விதிதானே. ஆக்சிடென்ட் வேலூருக்கு அப்பால தானே ஆச்சு. சொல்ல முடியாதுங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சு இருந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்காதே. விதியா இல்லையா? அப்படிதான் சொல்ல தோணுது. அப்போது திரைகள் சலனிக்க அந்த பெண் உள்ளே வந்தாள். டார்லிங் என்று ஆரம்பித்து சாரி என்று நிறுத்தி கொண்டாள். வசந்தின் கண்கள் சற்று விரிவதை கணேஷ் கவனித்தான். பத்மை போல் இருந்தாள். இரானிய வகை சிவப்பு. கொஞ்சம் கன்னத்துக்கு கீழ் சதையை தவிர மற்றபடி அப்பழுக்கில்லாத நடன தேகம். முதட்டில் ஒரு சென்டிமீட்டர் கர்வம். மூக்கில் லேசான தூக்கல். ஜமுனா, இது மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் வசந்த். 2 பேருமே லாயர்ஸ். ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஜமுனா சிங், மை வைஃப். உங்க டான்ஸை நான் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த். அப்படியா? எப்போ என்றால் கண்களில் நிஜ ஆர்வத்துடன். டிவியில. அது அக்டோபர். இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அப்படியா? பொய் சொல்றீங்க. இல்லைங்க, நிஜமாவே. ஜமுனா, நீ எவ்வளவு பாப்புலர்னு உனக்கு தெரியாது. அப்பொழுது அவள் வசந்தை நேராக கண்ணோடு கண் சற்று அளவுக்கு அதிகமாகவே பார்த்தாள். நான் கிளாஸ் போயிட்டு வர லேட் ஆகும். நீங்க? நான் 8:30 மணிக்கு கிளப் போவேன். ஜம், ஒரு நிமிஷம் என்று கணவனை தனியாக அழைத்தாள். ஓ எஸ், கொஞ்சம் இருங்க என்று சிங் உள்ளே போக அவள் வசந்தை பார்த்து, நீங்க கூட லாயரா? ஆமாம். அவள் உடுத்தியிருந்த சல்வார் கமீஸில் நவீனத்திற்கு இடம் கொடுத்து சிறு சலுகைகள் அழைக்கப்பட்டு அது அவள் உடலுடன் ஒட்டி தெரிந்தது. டிவி உங்களுக்கு நியாயம் பண்ணலைங்க. எப்படி சொல்றீங்க? நேரில் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரினா? மோர் பியூட்டிஃபுல், மச் மோர். தேங்க்ஸ். வெயிட் போட்டுட்டு இருக்கிற எனக்கு இது ஆறுதலான வார்த்தை. தமிழ் கூட நல்லா பேசுறீங்களே. நானும் தமிழ் தாங்க. அவர் தான் ராஜஸ்தான், நான் மெட்ராஸ். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. சிங் உள்ளே வர புயல் மாதிரி வாரிக்கிட்டு போயிட்டார். என்னங்க என்றாள். இவளையா? ஒரு மேரேஜ்ல பார்த்தேன், உடனே தீர்மானிச்சேன். எப்படியாவது. உடனே விருப்பம் என்றாள். விருப்பம் இல்லை ஜம், லவ். இந்தா ஜம், நீ கேட்ட செக். 8:30க்குள்ள வந்துருவியா? டிரைவர் இருக்கானா? இருக்கான். வரேன் மிஸ்டர் வசந்த் என்று அவனை பார்த்து வண்ண புன்னகையை போல புன்னகையை பரப்பிவிட்டு சென்றாள். She can charm anyone என்றார் சிங் அவள் போன திசையை பார்த்து. புவர் ஃபேமிலியில இருந்தவ. சினிமான்னு மெட்ராஸ்க்கு வந்திருக்கா. டான்ஸ் கத்துக்க பணம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. அந்த கிழமை தீர்மானிச்சுட்டேன். செலவாளி. ஒரு விதமான புயல் காத்து மாதிரி. முணுக்குன்னா சிரிப்பு, அழுகை. ஸ்டில் அ சைல்டு. பிடிவாதம். வசந்த், யூ ஆர் லக்கி சார் என்றான். இல்லப்பா, அழகான பெண்ணை கல்யாணம் செய்துக்க கூடாது, அதுவும் வயது வித்தியாசத்துல. இது கூட என் விதிதான். ஒரே பையன், மூத்த சம்சாரத்துக்கு. பேசாம இருந்திருக்கலாம். 48 கல்யாணம் எதுக்கு? சபலம்.
ஓகே, என் கவலை எதுக்கு உங்களுக்கு? வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல சார், தேங்க்ஸ், வேண்டாம். ஆபீஸ்க்கு திரும்பிய பொழுது மாலை 5 ஆகிவிட்டது. பையன் கதவு திறந்து பெருக்கி பேப்பர்களை அடுக்கி பிளாஸ்கில் காப்பி வாங்கி வைத்திருந்தான். அந்த பெண் பிரசன்னா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் வியர்வையை துடைத்துக் கொண்டு, என்ன அதற்குள்ள வந்துட்டீங்க? சைனா பஜார் பக்கம் வந்தேன். அண்ணனை பற்றி சில விவரங்கள் சொல்லலாம்னு வந்தேன். ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ? ஆமாம். அவள் முகம் சுருங்க, அதனால என்ன? பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா என்றாள் அந்த பெண். இல்லைங்க, அதை ஏன் கேக்குறீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு உங்க கேஸ் தான். பஸ் கம்பெனி முதலாளி கிட்ட ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை. கணேஷ் உங்க அண்ணனை பத்தி என்ன சொல்லணும்னு உங்களுக்கு என்றான். அவன் எங்க வேலை பார்த்தான், அப்பா கிட்ட எப்படி இருந்தான், இதெல்லாம் அது தேவைன்னா நாங்களே கேட்டுக்கிறோம். இரு வசந்த், சொல்லுங்கம்மா என்றான் கணேஷ். வசந்த் கணேஷை முறைக்க, எங்க அண்ணன் இதுவரைக்கும் 3 வேலை மாறி இருக்கான். எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்ததுதான். ஸ்திர புத்தி கிடையாது. வேலையில இருப்பான். திடீர்னு நாளையிலிருந்து வேலைக்கு போக மாட்டேன் அப்பா அப்படிம்மான். நாளை அப்பாவும் எவ்வளவோ முயற்சி செய்தார். சில வேலை எங்ககிட்டயே சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். ஒருவேளை டிப்ரெஷன் ஆகி போய் அப்பாவை தொந்தரவு பண்றோமோன்னு வருத்தப்பட்டு திடுதுப்புன்னு பெங்களூர் கிளம்பிருக்கான்னு தோணுச்சு. யோசித்து பார்த்தா அப்படி இல்ல. சாதாரணமா தமாஷாகவே பேசிட்டு இருந்தான் அப்பா கிட்ட கூட. அப்பதான் திடீர்னு போன் கால் வந்தது. இவன் பேசவே இல்லை. சரி வரேன் நான் வச்சான், கிளம்பினான். போன் கால் ட்ரேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவள் தன் கைப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன டைரியை எடுத்து கொடுத்தாள். இதில் நிறைய டெலிபோன் நம்பர் இருக்கு. அண்ணா எழுதி வச்சிருந்தது. இதுவரைக்கும் நானும் அப்பாவோ அவன் பெட்டியை குறைஞ்சதே இல்ல. அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஷர்ட் பேண்ட் எல்லாம் வண்டலூர்ல அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சோம். அப்போ இது கிடைச்சது. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரி வையுங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? ஒரு 1 வீக்ல சொல்லிடுறேம்மா. அப்ப நான் வரட்டுமா வசந்த்? போயிட்டு வாங்க. அவள் போனதும், என்னடா வசந்தா இப்படி ஒரு பெண் பிள்ளையை புனைத்து இருக்கிறான், நம்பவே முடியலையே. போங்க பாஸ். ஜமுனா சிங்கை பார்த்ததுமே சுஸ்தாயிட்டேன். பொண்ணு இல்லை, அது மதன மேடை. போய் அந்த கிழச்சிங்கம் தான் ஆகப்பட்டானா? வசந்த், நீ எங்கடா போயிருந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு பர்மனண்டா பக்கத்திலே ஜாலா வச்சுட்டு தாம் தக்க தீம் தக்கன். ஷட் அப். அநியாயம் அந்த சிங் பண்ணது. எது? ஜமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அப்படி ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியலை. குரல விரக்தி தெரிஞ்சது. இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே வசந்த் நினைக்கிற மாதிரி நடந்துடுறதா என்று கணேஷ் அந்த சிறிய குறிப்பு புத்தகங்களை எடுத்து பார்த்தான். சில இனிஷியல்களுக்கு எதிரே சில டெலிபோன் நம்பர்கள் இருந்தன. இதை வேணா விசாரியேண்டா. போங்க பாஸ். ஒவ்வொரு டெலிபோன் நம்பரா எடுத்து போன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்லையா? போங்க பாஸ் என்று சலித்து கொண்டான் வசந்த். 3 நாளைக்கு இருவரும் அதை தொடர்ந்து விசாரிக்க இயலாமல் கோர்ட்டில் பிஸியாக இருந்து விட்டார்கள். வசந்த் அவ்வப்பொழுது ஜமுனா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். மற்றொரு முறை சிங் வீட்டிற்கு போக வேண்டும் என்றான். இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றான். உதைப்பேன் என்று கணேஷ் அதட்ட ஒரு மதியத்தின் பொழுது வசந்த் வேறு செயலின்றி பிரசன்னா கொடுத்திருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த டெலிபோன் எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சுழற்றினான். ஹலோ என்றது பெண் குரல். நான் தாமோதரனுடைய. தாமு, எங்கேயா போயிட்ட தாமு என்று பளீர் என்று டாலடிக்கும் உற்சாகத்துடன் அந்த குரல் வசந்தை திகைக்க வைத்தது. பாடன் மீ, என் பேர் வசந்த். தாமு இல்லையா? எங்க அவன்? தாமோதரன் இறந்து போயிட்டாருங்க. நீங்க யார் பேசுறது? மறுமுனை டக்கென்று வைக்கப்பட்டது போன். வசந்த் கொஞ்ச நேரம் டெலிபோனையே பார்த்து கொண்டு யோசித்தான். பிறகு தீர்மானித்து அந்த பட்டியலில் இருந்து மற்றொரு நம்பரை தேர்ந்தெடுத்தான். ஹலோ என்று குழந்தை குரல். தூரத்திலிருந்து யாரு என்று மற்றொரு பெண் குரல். இங்கே குடு. நமஸ்காரம், என் பேர் வசந்த். தாமோதரன் வராரா? இல்லை, அவர் வர முடியாத நிலையில இருக்காரு. அப்படியா? எப்ப சௌகரியமோ அப்ப வரட்டும்னு சொல்லுங்க. நல்லா இருக்காரா? நீங்க யார் பேசுறதுங்க? இதை கேட்டவுடன் மறுமுறை வெட்டப்பட்டது. வசந்த் அந்த டெலிபோன் எண் பெட்டியலை கவனித்துக் கொண்டே, பாஸ், இந்த நம்பர் எல்லாம் ஒரு மாதிரி பொம்பளைங்க குரலா இருக்கு. இந்த தாமோதரன் பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் போல தோணுது. கொஞ்சம் நம்ம டைப் போல. என்னடா? அந்த பொண்ணுங்க குரல்லையே ஒரு ஏக்கம் தெரியுது பாஸ். நம்பரேன். நீ இதிலேயே எல்லாம் அனுப்பப்பட்டம் தானே? எல்லாம் அன்லிஸ்டட் நம்பரா இருக்கும். இல்லை, சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒவ்வொருத்தரவும் இல்லாத பேர்ல இருக்கும். என்ன செய்ய? உனக்கு என்ன தோணுது? இந்த ஆளு எதுக்கு பெங்களூர் போனான்னு சுலபமா இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பொம்பளை விஷயமா இருக்கும். செம்மை கிட்டன் போல. ஒரு வேலை செய். நாளைக்கு அந்த பொண்ணு பிரசன்னா கிட்ட போய் அவன் முந்தி எங்க வேலை பார்த்தான்னு சொன்னாலோ அந்த ஆபீஸுங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வா. அதுல இருந்து ஆள் எப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடும். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. அதோட கேஸ் க்ளோஸ் ஆயிருமே என்றான் வசந்த் சற்று துக்கத்துடன். மறுபடியும் ஒரு நடை அந்த ஜமுனா சிங்கை விசாரிக்கணும்னு ஆசை உனக்கு? டேய், திருக்குறள்ல பிறனில் விழையாமைக்கு இன்னும் வரலையா? தப்பா நினைக்காதீங்க பாஸ். கேஸ்க்கு சம்பந்தமா இருந்தா தான் அந்த பக்கம் போவேன்.
அந்த பொண்ணு உள்ள வந்ததுமே உன் கண்ணு விரிஞ்சது பாரு, இன்னும் கூட படபடப்பு அடங்கலை. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இதை படிக்கிறது என்று கணேஷ் அந்த புத்தகத்தை அவனிடம் காட்டினான். படிச்சாச்சு பாஸ், காதல்ங்கிறதே அன்புங்கிறதே ஒரு விதமான நார்சிசம் சொல்லிருக்காரு. அடப்பாவி, இதையும் படிப்பியா நீ என்று வியந்தான் கணேஷ். வசந்த் மருதிடம் சிட்டி யூனியன் பிரைவேட் கிளப்பிற்கு போயிருந்தான். பிரசன்னாவின் அண்ணன் தாமோதர் முதலில் வேலை பார்த்த இடம். கார்கள் பம்பருக்கு பம்பர் தொட்டுக்கொண்டு நெருக்கமாக நிற்க கருப்பாக தட்டி தட்டி டென்னிஸ் விளையாட்டு அந்த பக்கம் பிளக் பிளக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது. புல்வெளியில் பரம்பு நாற்காலிகளில் செல்வந்தர்கள் பியர் அருந்திக் கொண்டிருக்க அவர்கள் மனைவியார்கள் பேண்ட் போட்டுக் கொள்ளும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறின. மெம்பர்ஷிப் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனை விட கடினமானதாம். இந்திரா காந்தியை தெரிந்திருந்தால்தான் வெயிட்டிங் லிஸ்டில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்பது வசந்துக்கு தெரியும். பில்லியர்ட்ஸ் ரூமை கடந்து லைப்ரரியை கடந்து ஸ்ரீவார்டின் அறைக்கு வந்தான். பெயர் பலகையை ஒருமுறை பார்த்து கொண்டு, மிஸ்டர் ஜேக்கப், என் பேர் வசந்த். மெம்பரா நீங்க? இல்லை, இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேலை செஞ்ச தாமோதரனை பத்தி கேட்கணும். தாமோதரன் என்ற பெயரை கேட்டதும் ஒரு வினாடி உதடுகளில் இறுக்கம் ஏற்பட்டது அந்த ஜேக்கப்புக்கு. நான் ஒரு லாயர், அவர் சொத்து விவகாரங்களை கவனிக்கணும். உங்களுக்கு கூட அவர் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னா எங்க? தாமோதர் ஒரு பஸ் விபத்துல இறந்து போயிட்டார், தெரியாதா? அடப்பாவி, போய் அதனால்தான் அவரை பத்தி நான் கேட்க கேள்விகளுக்கு உபத்திரவம் எதுவும் கிடையாது. நான் போலீஸ் கிடையாது, குடும்ப லாயர். என்ன கேட்கணும்? இன்னும் அதே சந்தேக குரல் பார்வை. அவருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? இதை எதுக்கு கேக்குறேன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு பெங்களூருக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்காரு தாமோதரன். எதுக்காகன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவரை அங்க அழைத்தது யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாராவது பெங்களூர்ல பார்ட்டி? ஜேக்கப் ஒரு நீண்ட பெட்டியை திறந்து அதிலிருந்து மஞ்சள் முயல்கள் போல இருந்த டென்னிஸ் பந்து 2 உருட்டி கொண்டு, மிஸ்டர் ஜெயந்த், வசந்த், சாரி வசந்த், நான் கள்ளம் பறையாறதில்ல. இந்த தாமோதரன் ரொம்ப மோசமான ஆளாக்கும். பெங்களூர்ல மட்டும் இல்ல, மெட்ராஸ், கோயம்புத்தூர், பாண்டி எல்லா இடத்திலும் அவனுக்கு பெண்குட்டிகள் உண்டு. ஊருக்கு ஊர். நான் என் கண் முன்னால பார்த்ததாக்கும். அப்படி என்ன பாத்தீங்க? அதெல்லாம் பறையக்கூடாத விஷயம், ரொம்ப மோசம். குரலை தாழ்த்தி கொண்டு, ஒரு பெண்ணை பார்த்தால் போதும், ஒரு ஆட்சிக்குள்ளேயே கையால் செய்கை காட்டினான். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஆள் ரொம்ப அழகா இருப்பானோ? அப்படியும் இல்லை, அவங்க கிட்ட என்னவோ இருந்தது. 1ஆம் கிளாஸ் ரோப் இருந்தாலும் பேச்சில் மனோகரமாய் வசீகரம். ஒரே ஒரு பூஞ்சிரி. ஏதோ ஒண்ணு தவறாமல் பெண்களை. மறுபடியும் செய்கை. அடப்பாவி, அந்த ஆள் இங்கே என்னவா இருந்தான்? எனக்கு அசிஸ்டண்டாய் தான் இருந்தது. வேலையில் ரொம்ப சுத்தம். எந்த வேலை? கிளப் வேலைதான். பட்சே ரொம்ப இந்த விவகாரம் ஜாஸ்தியா போய் ஸ்காண்டல் ஆகி போய் செக்ரட்டரி கடிதாசி கொடுத்து பணியிலிருந்து நீக்கி. அப்படியா? பெங்களூர்ல அவனுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கலாம்ங்கிறீங்க? ஏராளம். குறிப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா? வசந்த் திரும்பி டென்னிஸ் கோர்ட்டை கலந்து செல்லும் பொழுது ஒரு பெண் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள். வசந்துக்கு அந்த பெண்ணை பார்த்த ஞாபகமாக இருந்தது. சற்றே அருகில் சென்ற பொழுது ஜமுனா சிங். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்குதா? அவள் திரும்பி முகத்தை துடைத்துக் கொண்டே, சாரி உங்களை. வசந்த், லாயர், அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்திருந்தோம். ஓ எஸ், ஞாபகம் வருது. அவள் சிரிப்பு பழுதில்லாமல் இருந்தது. நீங்க இந்த கிளப்பில் மெம்பரா? இல்லை மிஸ்ஸஸ் சிங், ஒரு விஷயம் விசாரிக்க வந்தேன் உங்க ஸ்டுவார்ட் கிட்ட. ஜமுனான்னு கூப்பிடுங்க போதும். உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைச்சதா? அன்னைக்கு சிங்கை எதுக்கு பார்க்க வந்தீங்க? ஜமுனா சிங் விளையாடி கொண்டே வசந்திடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாள். அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே விஷயம்தான். உங்களுக்கு தாமோதரங்கரை தெரியுமா? தெரியும். செட்டுக்கு இடையில் துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டே அவனை ஏறிட்டு பார்த்தாள். அப்படி பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் வீக் என்று வசந்த் சிரித்தான். அவளும் சிரித்தாள். அன்னைக்கே கவனிச்சேன். ரொம்ப பிளாட்டர் பண்றீங்க நீங்க. தாமோதருக்கு என்ன இப்போ? அந்த ஆள் செத்து போயிட்டார் தெரியுமா? அவன் முகம் சட்டென்று வெளிரியது. இஸ் இட்? ஓ மை காட், எனக்கு தெரியவே தெரியாதே என்றாள் ஜமுனா சிங். அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு போனது உங்க ஹஸ்பண்ட் பஸ் சர்வீஸ்ல தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, பெங்களூர் பஸ், அதுல போயிருக்கான். உங்களுக்கு தாமோதரை எவ்வளவு நல்லா தெரியும்? கிளப்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் என்றாள். பெங்களூர்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆள் உண்டான்னு விசாரிக்கணும். உங்க ஹஸ்பண்ட் சொல்லலை. இந்த ஆளு செத்து போயிட்டதா உங்களுக்கு? அவர் பிசினஸ் விஷயம் ஒன்னும் எங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. நானும் கேட்டுக்கிறதில்லை. பஸ் விபத்துல மாட்டிடுச்சுன்னு தெரியும். எத்தனை நஷ்டம்னு சொன்னார். இன்சூரன்ஸ் எத்தனை கொடுப்பாங்கன்னு சொன்னார். ஆர்சி புக்கே என் பேர்ல இருந்ததால. அவள் தன் நகத்தை கடித்து கொண்டே யோசனையில் எழுந்தார். தாமோதர் போயிட்டானா? இட்ஸ் எ பிட்டி என்றாள். கடைசியா அந்த ஆளை எப்ப பாத்தீங்க? எப்ப பார்த்தேன் என்றாள். நீங்க தாமோதர் ஃப்ரெண்டா? இல்லைங்க, அவருடைய தங்கை எங்களை விசாரிக்க சொன்னாங்க.
பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னு. எதுக்கு போனாராம்? கண்டுபிடிச்சீங்களா வசந்த்? இல்லைங்க, ஆனா உத்தேசமா காரணம் தெரிந்து போச்சு. என்ன காரணம் என்றால் ஜமுனா சிங். வெளியில சொல்லிக்கும்படியா இல்ல. நான் கூட டென்னிஸ் ஆடுவேன். நீங்க ஆடுங்க, நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு போறேன். பந்து ஆடுறதோ படலையோ, நீங்க கோர்ட்ல நகர்றதே வசந்தம். அவள் லேசாக புன்னகைத்தாள். வசந்த், நான் உங்க கூட தனியா பேசணும் என்றாள். பேசலாம், இப்பவே ஆஜர் என்றான். இப்ப இல்லை, அவர் என்னை பிக்கப் பண்ணிக்க வந்துருவார். நாளைக்கு காலையில 10:10 மணிக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா? அதை விட வேற வேலை என்ன இருக்கு எனக்கு என்றான் வசந்த் உற்சாகத்துடன். நிஜமாவே சொல்றேன் பாஸ், தற்செயலாகத்தான் ஜமுனாவை சந்திச்சேன். தாமோதரை பத்தி விசாரிக்க யூனியன் கிளப் போறேன். அங்க இந்த அம்மா டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாமோதரை பத்தி விசாரிச்சியா இல்ல மறந்துட்டியா? எல்லாம் விசாரிச்சாச்சு பாஸ். ஜேக்கப்னு ஸ்டீவர்ட் எல்லாம் புட்டு வச்சிட்டான் பாஸ். இந்த தாமோதரங்கிற சரியான கேசனோவா போல இருக்கு. ஊருக்கு உருப்படியாம். புல்லுக்கு தண்ணி இருக்கிற பெண்ணை கூட விட்டு வைக்க மாட்டானாம். இதுக்கெல்லாம் அச்சம் வேணும் பாஸ். கேஸ் தீந்து போச்சு. இப்பவே பிரசன்னா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இத பாருமா, உங்க அண்ணன் விவகாரம் கொஞ்சம் உள்ளே போனா டெக்கமாரான் கதை மாதிரி விரியுது. பெங்களூர் போறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் குறைஞ்சா நல்லா இருக்காது. மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிடலாம். போன் கால் எஸ்டிடி போட்டு ஏதாவது பெண்ணு கூப்பிட்டுருக்கும். உடனே பஸ் பிடிச்சு வா, யாரும் இல்லை, தனியா இருக்கேன்னு. இவனும் போட்டபடி கிளம்பிருக்கான் பாஸ். தாமோதர் அந்த கிளப்ல கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணிருக்கான். கணக்கும் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஜேக்கப் சொல்றாப்ல. அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு பாஸ். ஜமுனா நாளைக்கு என்னை காலையில கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாஸ். இது மட்டும் என்னவாம்? சும்மா போற போக்குல சிப்பியோட கவிதையை அவுத்து விட்டேன். அம்மா படு இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. நாளைக்கு காலையில எனக்கு இன்விடேஷன். நானும் வரேன் என்றான் கணேஷ். நீங்க எதுக்கு? காதர்பாய் கேஸை பாருங்க. வசந்த், ஒரே ஒரு அட்வைஸ், மத்தவங்க பொண்டாட்டிங்களை விட்டுரு. மத்தவங்க பொண்டாட்டி தான் ரொம்ப சேஃப். உதை வாங்க போற நீ அயோடெக்ஸ் வாங்கி வச்சுக்கோ ஒரு பாட்டில் என்றான் கணேஷ். கணேஷ் அன்றிரவு காதர்பாய் கேஸில் தான் ஆழ்ந்திருந்தான். வசந்த் அவ்வப்பொழுது கணேஷ் கேட்ட பாயிண்ட்களை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பீல் அப்பெல்லேட் கோர்ட்ல டிகிரி ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா ரிமாண்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குடா. ஆர்டர் 41ல 24 பாரு. எப்படி பாஸ் இவ்வளோ ஞாபக சக்தி? ஒரு இழவும் இல்ல, குறிச்சு வச்சிருக்கேன். எடு கோட்டை. என்னவோ ஆர்டர், என்னவோ டிகிரி. கணேஷ் கொட்டாவி விட்டு டிவியை சுவாரஸ்யமின்றி தட்டினான். உடனே சங்கீதம் கேட்டு பிம்பம் பெற்று ஒரு மாது கஷ்டப்பட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். இது என்னடா டான்ஸ்? இதுதான் ஒடிசி. மொத்தமே 4 வகை டான்ஸ் தான் இருக்கு. குச்சிப்புடி, கதக், பரதநாட்டியம், மத்ததெல்லாம் சினிமா டான்ஸ். கணேஷ் அவன் சொன்னதை கவனிக்காமல், அன்னைக்கு அந்த பொண்ணு பிரசன்னா சொன்னது கூட ஒடிசி தானே? அலமாரிக்கு சென்று பழைய செய்தித்தாள்களை புரட்டினான். சீக்கை அடித்துக் கொண்டான். வசந்த், அந்த குறிப்பு புத்தகத்தை கொண்டா? எது பாஸ்? அதுதான் அந்த தாமோதருடைய டெலிபோன் எண்கள் பட்டியல். அது எதுக்கு? கொடேன் சொல்றேன். வசந்த் அதை எடுத்துக் கொடுக்க, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் என்றான். என்ன பாஸ் சொல்றீங்க? இல்ல ஏதோ பயங்கர சிந்தனை. இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாரு. எதுக்கு? சொல்றேன். அப்புறம் நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் குறுக்கே பேசாமல் பதில் சொல்லு. பஸ் விபத்து தினத்தின் பொழுது பஸ் எப்ப புறப்பட்டது என்றான் வசந்திடம் கணேஷ். 9:30. குட். இறந்து போன தாமோதருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? விவரம் தெரிஞ்சுதா? விவரம் தெரியல, ஆனா அங்க நிச்சயம் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஊருக்கு ஊரு பாஸ். நம்பர் ரிங்கிங். கணேஷ் டெலிபோனை வாங்கி, ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஜமுனா சிங் என்றான். கொஞ்ச நேரம் ஐ வில் வெயிட் என்றான். வசந்த் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, ஜமுனா சிங், அவங்க நம்பர் தாமோதர் லிஸ்ட்லயாவா? எப்படி பாஸ்? அவங்க வீட்டுக்கு போயிருந்த பொழுது நீ ஜமுனாவையே பாத்துக்கிட்டு இருந்தல்ல, நான் டெலிபோன் நம்பரை நோட் பண்ணிட்டு இருந்தேன். பார்வையில தான் வித்தியாசம். ஆனா புரியல பாஸ், அந்த நம்பர் இவன் டைரியில் எப்படி யோசி. அதுக்குள்ள ராத்திரி காரை எடுத்துக்கிட்டு வேலூர் போயிட்டு வந்துரு. என்னது? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துடலாம் போ. எதுக்கு? அந்த ஆக்சிடென்ட்டை விசாரிச்சு எஸ்பியை பார்த்து அந்த பஸ்ல போன பேசஞ்சர்களோட லிஸ்ட் வச்சிருப்பாரு. அதனுடைய போட்டோ காப்பி வேணும். பாஸ், சத்தியமா புரியல. பயங்கர வேகத்துல நீங்க திங்க் பண்றீங்க. மிஸ்டர் வசந்த், நீ என்ன நினைக்கிற? தாமோதருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லு. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. பெங்களூர்ல இருந்து கால் வந்திருக்கு அவனுக்கு. வசந்த் கணேஷை சந்தேகமாய் பார்க்க, மேல சொல்லு என்றான். பெங்களூர்ல தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருந்துக்கணும். ஏன்னா கிளப்ல விசாரிச்சது இல்ல. ஓகே, பெங்களூர்ல அவனை யாராவது கூப்பிடுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. நான் மறுக்கல. மேல போன் கால் வந்தது. வாத்தியார் அவசரமா புறப்பட்டு ஜமுனா டூரிஸ்ட் பஸ்ல போயிருக்காரு. பஸ் விபத்துல மாட்டிட்டு இருக்கு. குட். ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். பிரசன்னா அதான் அந்த தங்கை சொன்னதை எவ்வளவு தூரம் கவனிச்சு பார்க்கலாம். புறப்படுறப்போ அவன் அங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? டிவி பாத்துக்கிட்டு. என்ன ப்ரோக்ராம்?
ஒடிசி நடனம். அதை கலாட்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். வெரி குட், நல்ல ஞாபகம். விபத்து என்னைக்கு நடந்தது? மார்ச் 27. மார்ச் 27 பேப்பரை பாரு. கணேஷ் அவன் மேல் பழைய பேப்பரை எரிய, வசந்த், பாஸ் நீங்க எந்த பேட்டையில ஒதுங்குறீங்கன்னே தெரியலையே. பேப்பர்ல 28ஆம் தேதி தானே விபத்தை பற்றி செய்தி வரும். முட்டாள், 27 டிவி புரோகிராமை பாரு. ஒடிசி நடனம் 27ஆம் தேதி இரவு 10 இருந்து 10:30 வரைக்கும்னு நேஷனல் புரோகிராம் ஆஃப் டான்ஸ்ல வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை பஸ் புறப்பட்டது எப்போ? 9:30க்கு. என்ன சொல்ற? வசந்த் நெற்றியை சுருக்கிக் கொண்டு, ஒருவேளை பஸ்ஸை பூந்தமல்லியில புடிச்சானோ, அவசரத்துல வழியில நிறுத்தி ஏறிக்கிட்டானோ. சரி, அது ஒரு சாத்தியம். வேற ஏதாவது இருக்கா? அல்லது அவன் அந்த பஸ்ல போகவே இல்ல. எப்படி பாஸ் அவன் பாடியை விபத்திலிருந்து எக்ஸாக்ட்ரி கேட் பண்ணியது? வசந்த் திடீரென்று பல்பு போட்டார் போல் பகாசமாகி, ஓ பாஸ், நீங்க சொல்றது புரியாப்ல இருக்குது. அதான் டெலிபோன் நம்பரா? பிரில்லியன்ட். இல்லை, இன்னும் இல்லை. இது ஒரு நிழல்தான். அந்த டெலிபோன் பட்டியலில் ஜமுனா சிங்குடைய நம்பர் இருக்கிறது. ஒரு விதமான லாங் ஷாட் தான். பிரயாணிகள் பட்டியலை வேலூர்ல இருந்து பெறாத வரைக்கும் நாம ஏதும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட கூடாது என்றான். அப்போ இப்ப நிம்மதியா நான் தூங்க போறேன். நீ என்ன பண்ற? காரை எடுத்துக்கிட்டு. ஐயோ, எனக்கு தூக்கம் போச்சா என்றான் வசந்த். நாளைக்கு மத்தியானம் சேர்த்து வச்சு தூங்கிக்கோயேன். உனக்கு சுவாரஸ்யமா இல்ல? இருக்கு. ஆனா எதுவும் வேண்டாம். ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆனால் தியரி எல்லாம் வச்சுக்கலாம். கார்ல பெட்ரோல் இருக்கா? வசந்த் மர்தினம் வேலூர் போய் விட்டு திரும்ப மாலை 4 மணி ஆகிவிட்டது. கணேஷ் பதற்றம் இல்லாமல் ஹிந்துவில் கிராஸ்வேர்டு போட்டுக் கொண்டிருந்தான். வசந்த் வந்து உள்ளே நுழைந்து கோட்டை கழட்டிவிட்டு அவனை பார்த்து, நாய் மாதிரி அல்லாடிட்டு வரேன், உங்களுக்கு கிராஸ்வேர்டா? சில பேருக்கு மச்சம் பாஸ் என்றான். என்ன, அந்த லிஸ்டை பாத்தியா? அதுல தாமோதர் பேர் இல்ல தானே? அதான் இல்லை, ஸ்பஷ்டமா அவன் பேரும் இருக்குது. எஸ்பி ரொம்ப தகராறு பண்ணிட்டார். ராஜேந்திரன் பேரை உபயோகித்தாயிடுத்து. அவன் நான் புருடா விடுறேன்னு ராஜேந்திரனுக்கு போன் பண்ணியே கேட்டுட்டார். நல்ல வேளை, கணேஷை எனக்கு தெரியும், தாராளமா காட்டலாம்ட்டாரு. இப்ப போன் பண்ணாலும் பண்ணுவார். மத்தியானமே போன் பண்ணிட்டார். நீ போனதை சொல். போட்டோ ஸ்டேட் எடுத்துக்கிட்டு வந்தியா? வேலூர்ல நிறைய வீடியோ நிறைய இருக்கு. ஜெராக்ஸை கண்டுபிடிக்கிறதுல தாவு தீந்து போச்சு. எடுத்துக்கிட்டு வந்தியா இல்லையா? ஆச்சு பாஸ், பாருங்க. கணேஷ் அந்த பட்டியலை வாங்கி பார்த்தான். தாமோதரன் பெயர் 8வதாக இருந்தது. இனிஷியல் இல்லாமல் வெறும் தாமோதர். 2-3 பேர் லிஸ்ட் தயாரிச்சிருக்காங்க போல. கையெழுத்தை பாருங்க. ஆனா பாஸ், நீங்க நினைச்சது நடக்கலை. நீங்க லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காதுன்னு நினைச்சீங்க இல்லையா? கணேஷ் புரியலை என்றான். லிஸ்ட்ல பேர் இருக்கு, பின்ன டைமிங் உதைக்குதே. ஒண்ணு அன்னைக்கு பஸ் லேட்டா புறப்பட்டு இருக்கணும். இல்லை வேற எதுவும் சொல்ல தெரியல. விடுங்க பாஸ், இது ஒரு சின்ன முரண்பாடு. ஏதாவது காரணம் இருந்துதான் ஆகணும். அவன் பஸ்ல தான் போயிருக்கான், சந்தேகமே இல்ல. எஸ்பி சொன்னார். அவர் தான் போய் பார்த்தாராம். பாடிங்கெல்லாம் ரோட்டோரத்துல கிடந்தான். ஒவ்வொன்னா அப்புறப்படுத்தி அனுப்பினாராம் ஃபண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. வசந்த், அந்த பஸ் 9:30க்கு கிளம்புனதா யார் சொன்னாங்க? புக்கிங் ஆபீஸ்ல இருந்து அந்த குமாஸ்தா, என்னவோ ஐயங்கார் பேரு, சினிமா ரசிகர், பொதுவா சொன்னாரு. எங்க பஸ்ல ஒரு நாள் கூட தாமதமா கிளம்புனதா இல்ல. ஏன்னா ஒசூர்ல இன்னொரு டே ட்ரிப்பு இருக்குன்னாரு. அன்னைக்கு கிளம்புன நேரத்தை குறிச்சு வச்சிருப்பாங்களே, அப்படி ஒன்னும் சொல்லல. அதை கொஞ்சம் விசாரிச்சுடேன். ஐயோ, என்ன பாஸ், விடமாட்டீங்க போல இருக்கு. தபார், எனக்கு விதியில நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு அவனை அழைச்சது விதியே இல்லை என்றான் கணேஷ். விதிதான். அவன் எப்படி செத்திருந்தாலும் அவனை விதிதான் அழைச்சிருக்கு. ஒரே ஒரு முறை அந்த ஜமுனா சிங்கை பார்த்துட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இரு, ரொம்ப டயர்டா இருப்ப. நான் போய் பார்த்துட்டு. டயர்டும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, நானும் வரேன். இப்ப இங்க தனியா என்ன செய்ய போறேனா? திருக்குறள் படிக்கிறது. அங்க வந்து படிக்கிறனே. வசந்துக்கு பெருத்த ஏமாற்றமாக ஜமுனா சிங் வீட்டில் இல்லை. பெரியவர் தான் இருக்காருங்க என்றான் வேலைக்காரன். அவரை பார்க்க முடியுமா என்றான் கணேஷ். தூங்குறாருங்களே. சிங் மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டே, பொய் சொல்லாதே, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிஸ்டர் கணேஷ், என்ன விஷயம்? உங்க மிஸ்ஸஸை சந்திக்க வந்தோம். எது பற்றி? அதாங்க, அந்த தாமோதர் விபத்துல இறந்து போனாரே. இன்னும் முடியலையா? அட ராமா, என் மனைவி எங்க வந்தா இங்க அந்த கேஸ்ல? உங்க மனைவி டென்னிஸ் கிளப்ல CPU கிளப்ல மெம்பரா இல்ல? அந்த கிளப்ல இந்த தாமோதர் அசிஸ்டன்ட் ஸ்டீவர்ட் பாயா இருந்திருக்கான். உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் அவன் டைரியில இருந்ததா? வாட் ஆர் யூ இம்ப்ளையிங்? நத்திங். உங்க மனைவிக்கு அவன் தெரிஞ்சிருக்கலாமோன்னு ஒரு சின்னதா. சோ வாட்? என்ன கணேஷ், ஏதாவது புதுசா உண்டா? அவன் விபத்துல செத்து போனான். எங்க பஸ் விபத்து. வி ஆர் சாரி. கூடுமான வரை காம்பன்சேஷன் பண்ணிக்க பாக்குறோம். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். சார், அன்னைக்கு உங்க பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு? 9:30க்கு தான். எப்படி அவ்வளவு ஷியூரா சொல்றீங்க? நான் தானே அனுப்பிச்சேன். நானே அதுல போறதா இருந்ததானே போஸ்ட்போன் ஆகி அப்புறம் லாக் புக் என்ட்ரில இருக்குமே. அப்ப தாமோதர் அந்த பஸ்ல போயிருக்க முடியாது. வாட் நான்சென்ஸ் என்றார் அவர் கணேஷை பார்த்து பொறுமை இல்லாமல். அடிபட்டு வேலூர் ரோட்டோரத்துல கிடந்ததான். லிஸ்ட்ல பேர் இருக்கே.
அப்ப அந்த தாமோதரும் இந்த தாமோதரும், அதாவது பிரசன்னாவுடைய அண்ணன் தாமோதரும் வேற வேற ஆளா இருக்கணும். அவங்கதான் வந்து பார்த்தாங்க, அடையாளம் கண்டு கொண்டாங்களே. எங்கேயோ உதகி சார், இந்த கேஸ நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்றார் அந்த சிங். உண்மையை சொல்லிடுங்க என்றான் கணேஷ். வாட் யூ மீன் கணேஷ்? ஒன்னு, புறப்பட்ட சமயம் தப்பு. 9:30க்கு. வெயிட் அ மினிட் சார், நான் ஒன்னு சொல்வேன், நீங்க கோவிக்காம கேட்பீங்களா? ஐ ஹாவ் நோ டைம். ராத்திரி வாங்க, சொல்லுங்க. என் மனைவியையும் சந்திச்சு தாராளமா கேட்டுக்கங்க. ஓஎஸ், ராத்திரியே வரும். அப்படின்னா நீங்க தாமோதரை கொல்லலைங்கிறீங்க இல்லையா? புறப்பட்டவனை அவர் வாட் என்று கூவியது தடுத்து நிறுத்தியது. இரு இரு, என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல. என்னைய உளறிட்டு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்க. வாட் யூ மீன் பை தட் இன்சினுவேஷன்? வசந்த் கணேஷை பிரமிப்புடன் பார்த்திருக்க. இல்ல சார், கோவிச்சுக்காதீங்க, ஒரு சாத்தியக்கூறு, ஆல்டர்னேட் சினாரியோ தான், அவ்வளவுதான், வரேன். இரு இரு, என்ன சொன்ன நீ? சரியா சொல்லித்தல. நான் வந்து தாமோதரை இல்ல சார், சும்மா சொன்னேன். இவர் திடீர்னு இப்படித்தான் வைல்டா ஏதாவது சொல்லுவார், மறந்துருங்க, நிம்மதியா தூங்குங்க, நாங்க வரோம் என்றான் வசந்த். சிங் அவர்களை வழிமறைத்தார். இரு, நீ சொல்ல வந்தது சொல்லிட்டு தான் போகணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஏதாவது உளறுவியாம்? சரியா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? கணேஷ் வசந்தை பார்த்தான். உட்காரு என்று அதட்டினார். கணேஷ் உட்கார்ந்து கொண்டு, சார், நான் சொல்றது ஒரு விதத்துல ஒரு மாதிரி ஊகம்தான், தியரி தான். இது தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்ல. என் மேல கோவிச்சுக்க கூடாது. கோவிச்சுக்கல என்ன சொல்றேன்னு சிரிக்காதீங்க என்றான். சொல்லுங்க. விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க ராத்திரி அதே பஸ்ல கிளம்ப இருந்தீங்க. அங்க போனீங்க. கடைசி சமயத்துல மறுநாள் என்கேஜ்மெண்ட் ஞாபகம் வந்து நீங்க வீட்டுக்கு திரும்பி போனீங்க. சொல்லுங்க. வேலைக்காரன் கொண்டு வந்த சர்பத்தை யாரும் கவனிக்கவில்லை. திரும்பி வந்ததும் ஒரு காட்சியை பாக்குறீங்க. சாரி, நான் தப்பா இருக்கலாம், இது ஒரு யூகம் தான், மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. இல்லை, உங்க மனைவியையும் தாமோதரனையும் பாக்குறீங்க. தாமோதர் கொஞ்சம் வசீகரமான ஆசாமி, பெண்களை கவரக்கூடியவன். உங்க மனைவி CUP-ல மெம்பர், டென்னிஸ் மெம்பர். தாமோதரை சந்திக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அவன் பேச்சுல இளமையில யூ ஃபாலோ வாட் ஐ மீன். நீங்க ஊருக்கு போறீங்கன்னு 10:10 உங்க மனைவிக்கு முன்கூட்டியே அவன் டெலிபோன் மூலமா கூப்பிட்டுருக்கலாம். சார், நான் சொல்றது அத்தனையும் அபத்தமா இருக்கலாம், மன்னிச்சுக்குங்க. தொடரட்டுமா நிறுத்திடட்டுமா? சொல்லுங்க. அவங்களை நீங்க படுக்கையில பாக்குறீங்க, உங்க உள்ளம் கொதிக்கிறது. என்ன செய்றீங்க? அந்த ஆத்திரத்துல என்ன வேணா செஞ்சிருக்கலாம். நீங்க தோட்டத்துல அவன் வெளியே வர காத்திருந்து மண்டை மேல ஒரே போடு. தோட்டத்துல எத்தனை ஆயுதம் இருக்கு. அந்த அதீதமான உணர்ச்சிகரமான சமயத்துல அவனை அடிச்ச அடியில அவன் மண்டை உடைஞ்சு கிராக் ஆகி ரத்தம் அடைஞ்சு அவன் அங்கேயே பிராணனை விட்டுட்டான். உடலை என்ன செய்யறதுன்னு வசந்த் கண்டினியூ. நானா பாஸ் என்றான் வசந்த் திரிகிட்டு. இப்பொழுது சிங் மௌனமாகவே இருந்தார். ஆமாம், இத்தனை நேரம் உனக்கு கிளியரா இருக்கணுமே. சொல்றேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த ஆளுக்கு கபால மோட்சம் பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்திட்டு விழிச்சிருக்கீங்க. சரி, ராத்திரி ஆறாவாரம் அடங்கினதும் தோட்டத்திலே புடைச்சிடலாம்னு படுக்கைக்கு போய் விழுந்துட்டீங்க. உங்க மனைவி இங்க நடந்ததெல்லாம் தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லை, தெரிஞ்சிருக்கலாம். ராத்திரி உங்களுக்கு எதிர்பாராத நியூஸ் கிடைக்குது. உங்க பஸ் வேலூர் தாண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டதாகவும் 10-15 பேர் இறந்து போயிட்டதாகவும் உங்களை உடனே வர சொல்லி ஒரு வரப்பிரசாத மாதிரி அந்த ஆக்சிடென்ட். என்ன பண்றீங்க? தாமோதரனோட பாடியை கார் டிக்கில போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போய் பேசஞ்சர் லிஸ்டை வாங்கி எடுத்துக்கிட்டு. நான் சொல்றேன், சிங் மிஷின் போல தொடர்ந்தார். அந்த பேசஞ்சர் லிஸ்டில் அவசரமா தாமோதர் பெயரை எழுதிக்கிட்டேன். 8ஆம் நம்பர் சீட்டுக்கு எதிராக காலியா இருந்த இடத்தில் இவன் பெயரை நிரப்பினேன். அங்கே ராத்திரி போனேன். ஸ்தலத்தில் இருந்த அந்த இருட்டில் போலீஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு போயிருந்த பொழுது அந்த உடல்களோட இந்த கிராதகனுடைய உடலையும் சேர்த்துறதுன்னு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. கணேஷ் ஆச்சரியத்துடன் சிங்கை நிமிர்ந்து பார்த்தான். அவர் கண்களில் கண்ணீர் திரையிட்டிருந்தது. அந்த கொடுமை யாருக்கும் வேண்டாம் கணேஷ். கட்டின பொண்டாட்டியை இன்னொருவன் அணைப்புல பாக்குற கொடுமை எனக்கு வெறியில ஒரு கணம் பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு. உங்களோட ஊக சக்தியை வியக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. சின்ன சின்ன டீடைல்ஸால தான் வித்தியாசம். என்னுடைய நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகலைங்க என்றான் கணேஷ். வேண்டாங்க, செய்யாதீங்க. அதுவும் என்னை போல லேட்டா. இந்த வயசுல வேண்டாங்க. 2ஆம் கல்யாணம் வேண்டாங்க. அதுவும் அழகான ஏழை பெண் வேண்டவே வேண்டாம். நரகம் அது. டார்லிங்னு அவளுக்காக உருகி லட்சக்கணக்கில் செலவழிச்சு பொய்களை நம்பி என்கிட்ட எத்தனை அன்பா பாசமா இருக்கிறாப்புல பாசாங்க செஞ்சா என்ன ஒரு அவமானம். சிங் பைக்குள்ளிலிருந்து கைக்குட்டை எடுத்து சிவந்த கண்களில் பிரவாகத்தை துடைத்து கொண்டார். கணேஷ் மௌனமாக எதிரே ஜமுனா சிங்கின் போட்டோவில் நாட்டிய சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ், நான் நினைச்சேன் இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கிரைம்னு. யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஹெட் இன்ஜுரி தான் காட்டும். லிஸ்ட்ல பேரு ஆக்சிடென்ட் விக்டிம். மை காட்,
எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்தது? யாருக்குமே தெரியாதுன்னு நான் நினைச்சேன் என்றான் அந்த சிங். விதிங்க என்றான் வசந்த். விதியா? ஆமாம், அந்த தங்கச்சி தாமோதரை விதிதான் பெங்களூருக்கு அழைச்சதுன்னு நம்ப முடியல. எதுக்காக பெங்களூர் போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. அதுல ஆரம்பிச்சது வினய். மிஸ்டர் கணேஷ், நீங்க என்ன செய்ய போறதா உத்தேசம் என்றார் அந்த சிங் கண்களில் கலவரத்துடன். என்ன பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். அந்த போட்டோவை பார்த்து கொண்டான். மிஸ்டர் சிங், சாரி, நான் கண்டுபிடிச்சதை, என் சந்தேகங்களை போலீஸுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. அதை நான் மீற முடியாது. ஆனா அவங்க உங்களை கைது பண்ண தீர்மானிச்சாங்கன்னா ட்ரையல் நடக்கிறப்போ உங்க வழக்கை நாங்க எடுத்துக்கிட்டு வாதாடுறோம் என்றான் வசந்த். கணேஷ் வசந்தை சற்று நேரம் முறைத்து பார்த்துவிட்டு மெல்ல புன்னகைத்தான்.